ஒர்க்கு ரொம்ப லொக்கேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. சார் வந்து ரொம்ப அழகாக அவ்வளோ ஒரு தன்மை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய லெவலில் வந்துருக்கு. எல்லாரும் தேட்டரில் படத்தை பார்த்து வரவேற்கணும், வெற்றி பெற செய்யணும். ரொம்ப சந்தோஷம். என் பேர் கௌசல்யா. நான் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னா இந்த படம் தான். இதில் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் இந்த டீம் கூட நான் அது பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸ்டோரி வைஸாகவும் எனக்கு சொல்லி கொடுத்த விதமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. படத்தை எல்லாரும் ஒரு தேட்டரில் பாருங்க. நல்ல படம், நல்ல கதை. தேங்க்யூ. பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து எடிட்டர் கணேஷ் மற்றும் ஃபைட் மாஸ்டர் மாறி அவங்களை தவிர யாருமே எனக்கு பரிச்சயம் இல்லை. ப்ரொடியூசர் ஐயாவும் கூட எனக்கு பரிச்சயம் இல்லை. நான் இந்த நிகழ்வுக்கு அல்லது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்ததற்கு ஒரே ஒரு காரணம், எடிட்டர் கணேஷ். எடிட்டர் கணேஷ் வந்து நான் இயக்கிய ஜனநாயக தற்கொலை, திருப்பி அடி, செவிலியர் கடவுள், 3 குறும்படங்கள் நான் பண்ணேன். அந்த 3 குறும்படங்களுக்குமே எடிட்டர் வந்து கணேஷ் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், ரொம்ப தொழில் நேர்த்தியான ஒருத்தர். நான் பண்ண அந்த 3 படைப்புமே இந்த சமூகத்தை நோக்கிய, இந்த சமூகத்துக்கு தேவையான, அதாவது வந்து நான் நினைச்சிருந்தா ஒரு காதல் படமாகவோ அல்லது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள படத்தை ஈட்டுகின்ற ஒரு குறும்படத்தையோ அல்லது ஒரு படத்தையோ நான் நீக்கியிருக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ணலை. எந்த ஒரு படைப்பும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதைத்தான் அப்பா பாலுமேந்திரா அவர்கள் சொல்கிறார்கள், தாக்கத்தை ஏற்படுத்தாத எந்த ஒரு படைப்புமே அல்ல. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஒரு பத்திரிகையாளர் தம்பி கூட ஒரு கேள்வி கேட்டாரு தோழர்கிட்ட. 6 பேக்லாம் கதை தான் இங்க 6 பேக், கண்டென்ட் தான் 6 பேக், 8 பேக், 10 பேக். ஒரு கதை பாரதி ராஜா அப்பா நினைத்திருந்தால் முதல் மரியாதை என்கின்ற ஒரு படத்திலே ஒரு ஆகப்பெரும் கலைஞன் செவிலாளையை சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து ஒரு அற்புதமான ஒரு படத்தை தந்தார். அப்பொழுது சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு எத்தனை வயது இருக்கும் என்று நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட மருத்துவர் ஐயாவை போன்றுதான் உடலமைப்பில் அவர் இருந்திருப்பார். ஆனால் அந்த கதைக்களம் அந்த படத்தை வேறு ஒரு இடத்திற்கு தூக்கிட்டு போச்சு. எனக்கு திடீர்னு தான் கணேஷ் சார் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு, நான் ஒரு கோரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் விஷயமே தெரியாம எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்டேன். பொதுவாக வந்து இன்னைக்கு இந்த பயில்வாட்டங்கள் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நேற்று சென்ட்ரல்னு ஒரு படத்தையே பார்க்காம சும்மா 2 நிமிஷத்துக்கு நான் மேடையில ஒரு இசை வெளியிட்டு விடாமல் நான் ஒரு நடிகனா பேசுற கருத்தை வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்துல பேசி படம் போக்க தேட்டருக்குள்ள போகாதீங்க, இது ஜாதி படம்னு சொல்றாங்க. இது எப்படி நியாயம்? ஒரு படத்தை நீ பாரு, ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நீங்க ஒரு ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு படத்துல நிறை குறைகளை படம் முழுசா பார்த்துட்டு நீங்க நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. அது உங்களுடைய தார்மீக கடமை, பத்திரிகையாளருடைய அறம், குறைந்தபட்ச அறம் அதுதான். அப்ப நான் எடிட்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து நீங்க இது டைட்டில் கேட்டேன், இன்வெஸ்டிகேஷன், இதை பத்தி நான் எப்படி பேசுறது? நான் பொய்யா எதையும் பேச எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அது வந்து நான் கலைக்கு செய்த ஒரு துரோகமா நினைக்கிறேன். அப்ப டிசைன் கேட்டேன். 2 டிசைன் அனுப்பி விட்டாரு. பார்த்தேன், நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருந்தாங்க, நடிகர்லாம். ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது, அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் அதனுடைய தமிழாக்கம் விசாரணை. இந்த தலைப்பு ஏற்கனவே வெற்றிமாறன் அவர்கள் விசாரணைன்னு வச்சுட்டாரு. அப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கு, அது எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் நம்மளே வட்டார வழக்கில் பேசும்போது அங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது இந்த கதையினுடைய மைய பொருள் அல்லது அந்த நாட் அப்படின்னு சொல்ற முடிச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவிகளை அல்லது ஒரு 20-25 வயது நிரம்பிய மாணவிகளை, பெண்களை ஒரு மாஃபியா கும்பல் கடத்துகிறார்கள், அவர்களை பாலியல் அபியூஸ் செய்கிறார்கள். அவர்களை கடத்தி ஏதோ ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இருக்கிறதா தான் நான் உணர்றேன். ஏன்னா ட்ரெய்லர் நான் முழுசும் பார்த்துட்டேன். இப்ப தயாரிப்பாளர் நடிச்சிருந்தா அவருக்கு இருக்கக்கூடிய படத்தை வச்சு வேற ஒரு படமோ ஒரு பெரிய நடிகர்கிட்டயோ அல்லது வர்த்தகமா இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கிட்ட அவர் போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதையை வந்து இப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு எடிட்டர் பிடிச்சிருக்காரு. உதவியை கூட வச்சு டிஸ்கஷன் பண்ணி இவர் நினைத்திருந்தால் வேறு ஒரு படத்தை அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் சமூக பொறுப்பு, அவர் வந்து ஒரு மருத்துவரும் கூட நண்பர் சொல்லிதான் எனக்கு தெரியும், கணேசன் சொல்லல. அப்ப ஐயாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தோராயமான வயதிலும் கூட இந்த சமூகத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அக்கறையை நான் பார்க்கிறேன். இந்த பெண்கள் மீதான அக்கறையை பார்க்கிறேன், இந்த நாட்டினுடைய அக்கறையை பார்க்கிறேன்.
ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு படைப்பாளிக்கும் இந்த சமூகத்தின் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் அக்கறை இருக்க வேண்டும். அக்கறை இல்லாதவன் அவன் மனிதனே கிடையாது. அதுக்காக 100% அக்கறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு துளி இருக்கணும். அந்த ஒரு துளி அக்கறையை இந்த பெண்கள் மீதும் இந்த மக்கள் மீதும் இந்த மாநில சமூகத்தின் மீதும் வைத்திருக்கிற தயாரிப்பாளர் அவர்களுக்கு உண்மையிலேயே நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகையாளர் நண்பர்களே, இந்த படத்தை எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு 300 கோடி ரூபாய் 400 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தா கூட பெரிய பெரிய நட்சத்திரங்கள் பெரிய பெரிய உச்சபட்ச நடிகர்கள் இருந்தாலும் கூட கதை இல்லைன்னா படம் ஓடாது. இதனுடைய மூல மந்திரம் கதை. இந்த கதையில ரொம்ப அற்புதமா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற தலைப்பு மூலமா சீக்கிரமா வெளியிட போறாங்க. இதுல வந்து ஃபைட் மாஸ்டர் ஹரிமுருகனா இருக்கட்டும், எடிட்டர் வந்து கணேஷ்குமாரா இருக்கட்டும், படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் நான் சிற்பின்னு நான் மியூசிக் டேரக்டர் நினைச்சுக்கேன். ஏன்னா சிற்பி அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறாரு. அன்பு சகோதரர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். படத்தை வந்து நீங்க எடுத்துட்டு போங்க. நிறைய விஷயங்களை நான் பேசணும். என்னன்னா இவர் இருக்கிறதுனால அவர் ஒரு சில பேருக்கு சொல்ல தெரியாம இருக்கலாம், அல்லது அவருக்குள்ள இருக்கிற அந்த காட்சியை வெளிப்படுத்த தெரியாம இருக்கலாம். ஆனா இவரோட உணர்வுகளை, எடிட்டரோட உணர்வுகளை நான் அந்த ட்ரெயிலர் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மாணவியை கதற ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன். இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா? பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா நீதி கிடைக்கல. அங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன். இந்த தலைப்புக்கும் நான் சொல்லுகின்ற விஷயங்களுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் பாருங்க. வேங்கை வயல் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.5 வருஷம் ஆகிப்போச்சு. அங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கல. அதே மாதிரி இப்போ கஸ்டடி டெத்து, கஸ்டோடிக்கல் டெத்துன்னு சொல்றாங்களே, லாக்அப் மரணம். திருப்புவனத்துல மடப்புறத்துல அஜித் என்ற தம்பிய ஒரு கேடுகட்ட அயோக்கிய பொம்பளை ஒருத்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அந்த அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி தலைமைச் செயலர் டெல்லியில இருந்து ஒரு ஆள், மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஆள், துருத எஸ்பி, டிஎஸ்பி, அதுல இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் தனிப்பிரிவு இப்படிலாம் பிரிவுகளை வச்சு அந்த அப்பாவி பையனை அடிச்சு கொன்னாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நீதி கிடைக்குமா? அது நம்ம கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு அந்த பேராசிரியை பொம்பளை ஏதோ நக்கிதாவா அந்த பொம்பளை மறுபடியும் அலுவலகத்தில் போய் காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்படாமல் இங்கு எந்த விதமான குற்றங்களுக்கும் தீர்வே கிடையாது. அதே மாதிரி தூத்துக்குடியில ஜெயராஜ் பெனிக்ஸ் கஸ்டோடி கட்டத்து அவங்களுக்கு நீதி கிடைக்கல. அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போது சிபிஐக்கு கேஸை மாத்துறாங்க. அந்த கேஸ் எங்க போகுது? தூசி தட்டி தூக்கி போட்டுறாங்க. அப்ப இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, இல்லாதவனுக்கு ஒரு நீதி தான் இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி காலாமுடி ஒரு செல்வம் முந்திரி வியாபாரி, அதே மாதிரி லாக்அப் டெத்து அடிச்சே கொன்றாங்க. யார் இந்த காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தது? ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பொண் ஒரு ஆசிரியர் மூலமாக ஒரு சமூகத்துல அவளுக்கு ஒரு பாலியல் கொடுமை நடக்குதுன்னா அதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லவே கூடாதுன்றதுக்காக தான் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியுடைய அந்த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்ற முதல் தகவல் அறிக்கையை வெளியிடுறான். ஏன் வெளியிடுறான்னா இனிமேல் இப்படி ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா அவன் பயப்படணும். உன்னை நான் வந்து இந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியிடணும், உன் பேரு, உன் ஊரு, உன் அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்காம மறுபடியும் இவங்க அடக்குறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க துஷ்பிரயோகம் பண்றாங்க. இப்படி நிறைய விஷயங்களை இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டே நம்ம கடந்து போகலாம். இந்த படம் நிச்சயமா இந்த சமூகத்துக்கு தேவையான, குறிப்பா பெண்களினுடைய பாதுகாப்பை கருதி, பெண்களுடைய சுதந்திரத்தை நாடி ஐயா காந்தி அவர்கள் சொன்னார், 12 மணிக்கு மேல் உடம்புல நகை நட்டுலாம் அணிந்து கொண்டுட்டு எந்த ஒரு பெண் தனியாக சுதந்திரமாக போகிறாளோ அப்பதான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது, விடுதலை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா தினம் ஒரு பாலியல் 3 வயசு 10 வயசு 70 வயசு 80 வயசு அவங்களுக்கு எல்லாம் நீதி இல்லை. மேலை நாடுகள் எல்லாம் கண்ட இடத்துல அப்படி நிக்க வச்சு சுடுறான், வெட்டி கொள்றான். ஆனால் இங்கு அரசும் அரசாங்கமும் இந்த மக்களுக்கான சட்டத்தை நீதியை நிலைநாட்டுவதில்லை. இதுக்காக எங்கேயோ நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் முதலமைச்சரவே நம்ம குறை சொல்ல முடியாது. அவருக்கு 1008 வேலை இருக்கலாம். ஆனால் ஒரு சில கருப்பாடுகள் காவல்துறை இருப்பவர்கள், ஒரு சில அரசியல்வாதிகள் சட்டத்தை அவர்கள் வளைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இங்கு நீதி மறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் நடக்காம இருக்கணும். இப்படி நடந்த ஒரு விஷயத்தை ஐயா அவர்கள் மனசுல தோணி இருக்கு. அந்த கற்பனையை கதையாக்கி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு பெயர்ல இந்த படமா கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் ரொம்ப சீக்கிரமா வெளியே வரப்போகுது. மறுபடியும் வந்திருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்கள் இந்த படத்தை எடுத்துட்டு போங்க. ஏன்னா சுதாகர் சொன்ன மாதிரி ஒரு படத்தை நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த பைலோட் ரங்கடாதுன்னு படமே பார்க்காம எப்படி பொக்கன்னு சொல்றாரு. இந்த புளிச்சட்டை மாதிரி 300 கோடி படத்துக்கும் 3 நிமிஷம் தான், 3 கோடி ரூபாய் படத்துக்கும் 3 நிமிஷத்துல சோழியை முடிச்சிடறாங்க. ஒரு டைரக்டரோட வழி நினைச்சிருந்தா மருத்துவத்தில் சம்பாதிச்ச காசை வச்சு ஒரு 4 இடத்த வாங்கி போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். இந்த வயதிலும்
ஏன் சினிமா எடுக்கணும் வர குறிப்பாக இந்த படத்தோட பட்ஜெட் ஒரு 50 ரூபா கூட வைங்க, ஒரு கோடி கூட வைங்க. அந்த படம் இருந்துச்சுன்னா அவர் வந்து வேற ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம், பல பேருக்கு ஒரு பொருளாதாரத்தை அவர் ஈட்டி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சமூகத்துக்கு இந்த மருத்துவர் ஆனந்தன் ஒரு நல்ல கருத்தை சொல்ல வேணும். இதன் மூலமா 1000 பேர் பார்க்காட்டியும் 10 பேர் பார்த்தா இதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றி. எனவே பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்களை நான் பெருசு நம்புறேன். நிறைய நண்பர்கள் இருக்கீங்க, பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் வந்து நடிகர்கள் இருக்காங்க, அவங்க ப்ரொமோஷன் தேவையில்லை, அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, பெரிய உச்சபட்ச நடிகர்களுக்குலாம் ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க வந்து படத்தை எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்க தான் முழு சப்போர்ட் கொடுக்கணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்திரிகையாளர் நண்பர்கள் நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துறை தமிழ் சமூக மக்களுக்கும் குறிப்பாக இளம் பெண்களுக்கு இந்த படம் போய் சேர்ற வரைக்கும் நீங்க உங்களுடைய முயற்சியை கொடுங்க. நல்லா எழுதுங்க, குறை இருந்துச்சுன்னா குறைய சொல்லுங்க, நிறைய இருந்தால் நிறைய சொல்லுங்க. மற்றபடி உருவக்கேடியோ அல்லது உரிமையில பேசுறதோ அந்த மாதிரி எது வேண்டாம். நீங்க பாருங்க, படத்தை பார்த்து ஒரு நல்ல கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. இதுக்கு மேல மக்களோட கையில் இருக்கு. படத்துல வேலை செஞ்ச ஒளிப்பதிவாளர் மற்றும் ஏனைய நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், எடிட்டர் கணேஷ் உட்பட பெரும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் அசோக் ஜோடா அவர்களுக்கும் இந்த நேரத்திலேயே நன்றி பாராட்டி இந்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் இந்த படத்தை பற்றி பேசுவதற்கு என்னை அழைத்த எடிட்டர் கணேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர் சந்திப்பு வெற்றி பெற வாழ்த்துக்கள்.